எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து நம்ம 9 o'clock பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணுறோம். இதில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட் மோஸ்ட்லி இன்றைக்கி இந்த பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 51,800க்கு மேலே போனால் 52 போகும்னு. நேற்று அதேமாதிரி மார்க்கெட் போயிருக்கு. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், சடனாக மார்க்கெட் ஃபால். லோ வந்து 51,200. ஏன்னா இன்றைக்கி ஹைலி வாலடைல் மார்க்கெட்டு இருக்கும், இல்லைன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் லோ வந்து 51,200 வரைக்கும் வச்சுருக்கேன். ஹை பார்த்திங்கன்னா 51,800, 52,200. அதுக்கு மேலே போனால் 52,500, 53,000. மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து வாலடைல் இருக்கும், ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ 50% ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சிருக்கேன். 51,650 அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு. மார்க்கெட் அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகுது. அதை போய் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. HDFC பேங்க், ஐசிஐசி பேங்க் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 13 rupees அப் ஆயிடுச்சு. ஸோ HDFC பேங்க்கும் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக ஒரு 150 பாயிண்ட் அப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நான் 51,000 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இம்மிடியேட்டாக குவான்டிட்டி ஆட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 60 குவான்டிட்டி போடுறேன். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆவரேஜ் ப்ரைஸ் 858, 60 குவான்டிட்டி. இந்த ப்ரைஸும் பார்த்திங்கன்னா என்னோடய பொலிங்கர் பேண்ட் பாட்டமில் தான் ட்ரேட் ஆகுது. மார்க்கெட்டும் நான் போட்ட ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பாட்டமில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அது HDFC பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணால் மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். அப்போ ஒரு 150 பாயிண்ட் அப் ஆகும்போது நம்ம ப்ரைஸ் வந்து ஒரு 940 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ 855 ட்ரேட் ஆகுது. அடிஷ்னலாக ஒரு 60 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டல் 120 குவான்டிட்டி, 859 ஆவரேஜ் ப்ரைஸ். எப்போவுமே பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்கன்னா HDFC பேங்க், ஐசிஐசி பேங்க், SBI இந்த மூணையுமே கன்சிடர் பண்ணுங்கள். அந்த மூணுமே நல்ல சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட்டும் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லி எந்த ட்ரேடையுமே எடுக்காதீங்க. நேற்றே வந்து HDFC பேங்க் வந்து பேட்டர்னை உடைச்சிது, ஆனால் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரைக்கும் 51,500க்குள்ளேயே மார்க்கெட்டு ட்ரேட் ஆகுது. 650 போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது HDFC பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஈஸியாக 650க்கு போகும். 30 மினிட்ஸில் என்னோடய இது பாருங்கள், 30 மினிட்ஸ்லேயும் பொலிங்கர் பேண்டோட பாட்டமில் தான் ட்ரேட் ஆகுது. அதனால் ஒரு 60 குவான்டிட்டி ஆட் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க் எடுத்து வைப்போம், ஏன்னா ஆக்சிஸோட ADR நேற்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அடிஷ்னலாக ஒரு 60 குவான்டிட்டி இன்னும் ஆட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். 15 மினிட்ஸில் பொலிங்கர் பேண்டோட பாட்டமில் தான் ட்ரேட் ஆகுது. எனி டைம் பவுன்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஐசிஐசி பேங்க், HDFC பேங்க் ரெண்டுமே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. செல்லர்ஸ் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணுவாங்க மார்க்கெட்டை, அதுவும் இருக்குது, பார்த்துக்கலாம். ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகுது. மார்க்கெட்டும் அப்பாக ட்ரை பண்ணுது. ஸோ இம்மிடியேட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறணும். இப்போ வரைக்கும் 2,000, 3,000 வரைக்கும் ப்ராஃபிட் காட்டுது. இன்கேஸ் டவுன் ஆனால் ஒரு 60 குவான்டிட்டி இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 60 குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டேன். 854, 180 குவான்டிட்டி. ஓகே, சடனாக ஃபால் ஆகுது. ஆனால் 51,400ல் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் மார்க்கெட் 10,000 வரைக்கும் எனக்கு லாஸ் காட்டிட்டு அப்படியே பவுன்ஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ப்ரைஸ் சடனாக பவுன்ஸ் ஆகுது.
நான் போட்ட அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகுது பாட்டமில். எனி டைம் அப்பாக சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் எனக்கு கொஞ்சம் இந்த ட்ரேடை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான பூஸ்ட்டு கிடைக்கும். இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். தமிழில் இது வரைக்கும் எந்த அளவுக்கு வீடியோ இருக்குதுன்னு எனக்கு தெரியல. தமிழில் நீங்கள் பார்க்கும்போது நான் என்னென்னலாம் லூப்பில் பார்க்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா வெறும் பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டியோட சார்ட் மட்டும் நான் அனலைஸ் பண்ணுறதில்ல. டெக்னிக்கல் சார்ட்டு, அதுபோக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, இது எல்லாத்தோட பொசிஷனையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் ஒரு ட்ரேடை எடுப்பேன். அதுவும் நான் டீப் இந்தி மணியில் தான் எப்போவுமே ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சேஃபுக்கு தான். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் கூட எனக்கு ஹோல்டே அடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா நான் ஆவரேஜ் பண்ணிக்கிடுவேன். அடுத்த நாளும் ஹோல்டு பண்ணுவேன். அதுக்காக தான் நான் டீப் இந்தி மணியை சூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. 550 வரைக்கும் வந்துட்டு 400 450 வரைக்கும் லோவில் வருது. 450 to 550, 51,000 450 to 550 வரைக்கும் பவுன்ஸ் ஆகி அப் ஆகுது. அப்போது ப்ரைஸ் வந்து திருப்பி பவுன்ஸ் ஆகுது. பின்பார் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த பின்பார் பற்றி, இந்த கேண்டில் ஸ்டிக்கில் பின்பார் பற்றி நான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு இந்த சாட்டர்டே சண்டே போடுறேன். பின்பார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில். நீங்கள் வேறு எந்த கேண்டில் ஸ்டிக்கும் படிக்க வேண்டாம், பின்பார் ஒன்று போதும். பின்பாரும் மார்னிங் ஸ்டாரும் அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்டார், இந்த 3 கேண்டில் ஸ்டிக் பற்றி நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே இருந்து மார்க்கெட் பாருங்கள் நல்லா பவுன்ஸ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. எப்போல்லாம் மார்க்கெட் ஃபால் ஆகுதோ அப்போல்லாம் மார்க்கெட் அப் ஆகுது பாருங்கள். என் ப்ரைஸும் சடனாக அப் ஆகுது, ஃபால் ஆகுது, சடனாக அப் ஆகுது. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்கும் ஐசிஐசி பேங்கும் இப்போ வரைக்கும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. இந்த ப்ரைஸ் எனி டைமும் பவுன்ஸ் ஆகும். 940 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் நான் 900க்கு மேலே க்ளோஸ் பண்ணலான் இருக்கேன். 180 குவான்டிட்டி வச்சுருக்கோம். இமீடியட்டாக நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் மார்க்கெட் ஆர்டரில். மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது பாருங்கள். நான் போட்ட அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஸ்டர்டே வந்த லோவில் தான் மார்க்கெட் இன்ன வரைக்கும் ட்ரேட் ஆகுது. எனி டைம் ஒரு சின்ன பவுன்ஸ் இருக்கும். மார்க்கெட் அப் ஆகுது. என்னோடய ப்ரைஸும் பாருங்கள் கரெக்ஷன் ஆகுது. எல்லா இண்டிசஸுமே இன்றைக்கி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. அதை நான் செக் பண்ணிக்கிடுவேன். இந்த பிட் ப்ரைஸ் ஆஸ்க் ப்ரைஸ் டோட்டல் எவ்வளோ இருக்காங்கங்கிறத பாருங்கள். கொடுக்குறவங்க அதிகமாக இருக்காங்களா, கேட்குறவங்க அதிகமாக இருக்காங்களான்னு. ஏன்னா கேட்குறவங்க அதிகமாக இருந்தால் தான் அந்த வேல்யூ வந்து நல்லா அப் ஆகும். ஏன்னா அந்த வேல்யூவுக்கு டிமாண்டு, அந்த ப்ரைஸுக்கு டிமாண்டு க்ரியேட் ஆகும். கொடுக்குறவங்களோட வாங்குறவங்க அதிகமாகும்போது ஸோ ப்ரைஸ் ஈஸியாக பவுன்ஸ் ஆகும். பாருங்கள் 55,000 பிட் ப்ரைஸ் இருக்காங்க. ஆஸ்க் ப்ரைஸ் பாருங்கள் 25 தான் இருக்காங்க.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 ஹவரில் ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. அதாவது கீழே ப்ரெஷர் பண்ணி நல்லா ஏற்றுறாங்க பாருங்கள் ப்ரைஸை. அவ்வளோ பேர் வந்து பை பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க. இப்போது பிட் ப்ரைஸ் பாருங்கள், 4 லட்சம் பேர் சடனாக பாருங்கள், 4 லட்சம் பேர் ப்ரைஸ் கேட்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கொடுக்குறவங்க 25,000 பேர் தான் இருக்காங்க. ஸோ ப்ரைஸுக்கு டிமாண்டு க்ரியேட் ஆகுது. ஸோ சடனாக அப் ஆகுது. நான் 900 மேலே போனால் மார்க்கெட் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய கம்யூனிட்டியில் நான் ஒரு 9 o'clock இந்த பேட்டர்னை வந்து இந்த பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை வந்து நான் போட்டிருக்கேன். இந்த பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குன்னு நான் போட்டிருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வரைஞ்சி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. $900 மேலே போச்சு. மார்க்கெட் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணிட்டேன். 8,000 ப்ராஃபிட்டு. அடிஷனலாக நான் ஒரு 12 o'clock 1 o'clockலாம் ட்ரேட் எடுத்தேன், 2 ட்ரேடு. அதில் வந்து 19,000 ப்ராஃபிட்டு. டோட்டல் ப்ரோக்கரேஜ் பாருங்கள், 920 தான் இன்றைக்கி எனக்கு ப்ரோக்கரேஜ். ஸோ இது என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டு, அதுலேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.